திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் கோயில் கொண்டிருப்பதற்கு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதையே இருக்குது. சூரபத்மன் என்ற அசுரனை முருகப்பெருமான் வென்ற பிறகு முருகன் தன்னுடைய வேளால ஒரு பாறை மீது ஓங்கி அடிக்கிறாரு. அப்போது அந்த இடத்துல ஒரு ஆழமான கிணறு உருவானது. அதுதான் இன்றும் திருச்செந்தூர்ல இருக்கும் 4 கிணறு. இந்த கிணற்றுக்கு ஒரு சிறப்பு அம்சமே இருக்குதாம். இந்த 4 கிணற்றுக்கு மேலே உள்ள பகுதியில கடல் நீர் இருக்குமா, ஆனால் அதன் அடிப்பகுதியில் கிணற்று நீரும் இருக்குமா. இரண்டுக்கும் இடையே ஒரு மெல்லிய திரை மட்டுமே உள்ளதாம். இந்த கிணற்றின் தண்ணீர் எப்போதும் வற்றாமல் மேலும் சுவையும் மாறாமல் அப்படியே இருக்குமா. இது முருகனின் அற்புதம் என்றுமே இன்றும் மக்கள் நம்புகிறார்கள். இந்த 4 கிணற்றுக்கு இன்னொரு கதையும் இருக்குதாம். ஒரு முறை ஒரு முருக பக்தர் முருகரின் அருளால் இங்குள்ள கிணற்றில் மூழ்கி திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு முருகப்பெருமானின் சக்தி இன்னும் மென்மேலும் உறுதிப்படுத்துகிறது. முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல கோயில் கொண்டதற்கு காரணம் அசுரர்களை அழித்த பின்னர் அமைதியை நிலைநாட்டவே. இந்த கோயில் கடல் மட்டத்திற்கு மேலே இருந்தாலும் இந்த கிணறு மட்டும் கடல் நீர் கலங்காமல் நல்ல நீராக இருப்பது முருகனின் அருளையே பறைசாற்றுகிறது. தினமும் இங்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடி முருகனை வழிபடுவது ஒரு சடங்காகவே வைத்துள்ளனர். இந்த 4 கிணற்றுக்கு அருகிலேயே இன்னொரு கிணறும் இருக்குதாம். அந்த கிணற்றிலையும் வற்றாமல் நீர் ஊற்றாகவே அமைந்திருக்குமா. இது முருகனின் இன்னொரு அதிசயம்னு சொல்றாங்க. இந்த 2 கிணறுகளுமே திருச்செந்தூர்ல உள்ள புனித தன்மையை மேலும் அதிகரிக்கின்றன. இந்த நிகழ்வுகள் அனைத்துமே முருகனின் அருளையும் சக்தியையும் பக்தர்களுக்கு அருள் புரியும் தன்மையும் எடுத்து காட்டுகின்றன. இதனால் தான் திருச்செந்தூர் எப்போதுமே ஒரு புனித ஸ்தலமாக திகழ்கிறது.